ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிசய நாமத்தாலே வாழ்த்துகிறோம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே தேவையானவைகள் என்ன என்று பார்ப்போமானால், உலக வாழ்விற்கான சரீர தேவைகள் ஒருபுறம், மறுபுறத்திலே மனதிற்கான தேவைகள். குறிப்பாக மனதிலே நாம் சந்தோஷத்தோடு இருக்க ஆசிக்கிறோம், சமாதானத்தோடு வாழ பிரியப்படுகிறோம், எல்லா சுகத்தோடு மனதிலும் சரீரத்திலும் சுகம் பெற்ற மக்களாக வாழவே நாம் விரும்புகிறோம். ஆண்டவருடைய வசனம் இதை குறித்து என்ன உண்மையை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் காண்போமா? அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தேன். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 மற்றும் 8. இந்த பாடல் கவியை ஆண்டவராகிய கர்த்தரை தன் வாழ்க்கையிலே முதன்மையாக முழுமையாக அர்ப்பணித்த அடிமை அல்லது ஊழியன் என்ற முறையிலே சங்கீதக்காரன் பாடுகிறான். தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை இருதயத்தில் கர்த்தர் தருகிறார் என்று கூறுகிறார். அதன் மூலமாக படுத்து இரவிலே நித்திரை செய்யும் பொழுது சமாதானம் அவனை ஆட்கொண்டு அவனை ஆளுகிறது என்று கூறுகிறான். மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்விலே சுகமான வாழ்வையும் ஆண்டவராகிய கர்த்தர் அன்பாய் அருள் செய்கிறார் என்று அவரை துதித்து பாடுகிறான். நாம் கூட பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள், போராட்டங்கள் நிறைந்த வாழ்விலே எவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம் மனதிலே சந்தோஷம், சமாதானம், இந்த சுகம் உண்டா? ஆண்டவராகிய இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரமல்ல, அவரை நாம் வாழ்வாக்கும் பொழுது மாத்திரமே உலகம் தரக்கூடாத மேலான சமாதானம் நம் உள்ளத்தை நிரப்பும். உலகம் தரக்கூடாத சந்தோஷம் நம் வாழ்வை நிரப்பும். உலகம் தரக்கூடாத சுகமான வாழ்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம் வாழ்விலே கட்டளையிடுகிறார். இதை நாம் பெற்று வாழ ஆயத்தமாயிருக்கிறோமா? நம்மை ஒப்புக் கொடுப்போம். அந்த பேர் ஆசீர்வாத வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you.